பார்க்க போறது இந்த ஏமாற்றப்பட்டார்கள் லிஸ்ட்ல வரது வந்து பாத்தீங்கன்னா சமந்தா தான். ஆனா தேர்டா சொல்றேன், சமந்தா ரொம்ப உருகி உருகி காதலிச்சாங்க. அவங்களோட குழந்தைத்தனம் ஃபுல்லாவே நாக சைத்தன்யா கிட்ட மட்டும் தான் அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. பல இன்டர்வியூல ரொம்ப ஓப்பனா நாக சைத்தன்யா தவிர வேற யாருமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சித்தார்த்த லவ் பண்ணாங்க, அதன் பிறகு அது சரி வரல, நாக சைத்தன்யா லவ் பண்ணாங்க. நல்லா தான் கல்யாண வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அடுத்த வருஷம் குழந்தை பத்துக்கலான்ற லெவலுக்கு பேசிட்டு இருந்தாங்க. டிவோர்ஸ் பண்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட 2 பேர் சேர்ந்து போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. நாக சைத்தன்யா ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே சரி இவர் இப்படி பண்றாருன்னு அவங்களும் டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் எந்த இன்டர்வியூல போனாலும் உங்களுக்கு லவ் இருக்கா, இதுக்கப்புறம் உங்களுக்கு மனசு வந்து ஓப்பனா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு மனசெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, என் மனசுல எவனுமே இல்ல, எனக்கு எல்லாமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஈவன் நாக சைத்தன்யா படத்துல நடிச்ச ஒரு சில பிக்சர்ஸ், அவங்களோட சிங்கிள் பிக்சர் எல்லாம் காட்டும் போது இந்த பொண்ணு யாரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியல, அந்த பொண்ணு செத்து போயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாங்க. என்னைக்காவது நாக சைத்தன்யாவோட இருந்த படங்களோட பாடல்கள் பாடினாலும் அவங்க அழுகிறது இப்ப வரைக்கும் வாடிக்கையாவே இருக்கு. ஒரு சில பேர் இது சீனுன்னு சொன்னாலும் அடிப்பட்டவங்களுக்கு தானே தெரியும் வழி என்னன்னு.